சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு நம்ம அவங்களுடைய அம்மா கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, உன் மருமகன் ஒன்றும் அவனா இதெல்லாம் செய்யவே இல்லை, அவங்க அம்மா சொல்லி தான் இது எல்லாத்தையுமே அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்காக அவங்க அம்மாவை நான் சும்மாவே விட மாட்டேன். மனோஜ் கூட நான் போய் அங்கே வாழணும், அப்படி இல்லைன்னா மனோஜ் ஏன் கூட வந்து வாழ்ந்தாகணும். இது நடக்கிற வரைக்கும் நான் ஓய போகிறதே இல்லைம்மா. அப்படி நீங்கள் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு நிலைக்காமல் போயிடுச்சு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையாவது நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிடிவாத குணத்தினால தாண்டி நீ இப்படி அடி வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்க, நான் சொல்றதை கேளு கல்யாணி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவே போகிறது கிடையாது. கிறிஷோட மனசில் மனோஜ் தான் அவங்களுடைய டேடின்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி மனோஜை தான் நான் டேடியாக அவனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கொள்ள பாருங்கள், டிவோர்ஸ் கேஸும் வேணாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு மனோஜ் என் கூட சேர்ந்து வாழத்தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு, நீ எடுக்கிற முடிவு தான் சரியான ஒரு முடிவு, உனக்கு துணையா நாங்கள் இருக்கோம்மா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் விஜய் இருந்துட்டு, அந்த ஃப்ராடுக்கு எவ்வளோ திமிரு இருந்திருந்தா என் மேலேயே அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அவளை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கோவத்தில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.